பரவலான ஒரு உற்சாகத்தோட கொண்டாடப்படும் தீபாவளியின் பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது தமிழோட வரலாற்றுல 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தீபாவளி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. இந்துக்களோட பண்டிகையில தீபாவளி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்திய கலாச்சாரம் அப்படின்னாலே பண்டிகைகள் நிறைந்த ஒரு கலாச்சாரம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அப்படித்தான் தீபாவளிக்கும் நிறைய கதைகள் சொல்லப்படுறது உண்டு. தீபாவளியை தீ ஒளி அப்படின்னு முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது தீமை அகன்று நன்மை பிறக்கக்கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒளினாலே வெற்றியோட அடையாளம், இருள்ங்கிறது தோல்வியின் அப்படிங்கிறது ஒரு பொருள். இந்தியா முழுக்க பரவலான ஒரு உற்சாகத்தோட கொண்டாடப்படும் தீபாவளியின் பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது ஏராளம். சரி, தமிழ்நாட்டில் எப்போதிலிருந்து தீபாவளி கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா முழுக்க இந்துக்களால் பரவலாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையான தீபாவளி இந்துக்கள் வசிக்கக்கூடிய பிற நாடுகளிலுமே அதே உற்சாகத்தோட கொண்டாடப்படுது. அது ஏன்? இந்த பண்டிகை எப்படி தோன்றியது அப்படின்னு குறித்து நாட்டோட ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கதை சொல்லப்படுகிறதே. அப்போ தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய கதை என்ன? தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது தமிழ் மாத கணக்கீட்டின்படி பெரும்பாலான வருடங்கள்ல ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. சில ஆண்டுகளில் பார்த்தோன்னா அமாவாசைக்கு முந்தைய தினம் கொண்டாடப்படுது. ஆங்கில நாட்காட்டியின்படி அக்டோபர் 17லேருந்து நவம்பர் 15க்கு உட்பட்ட நாட்களில் தீபாவளி பண்டிகை அமைது. இந்தியா மட்டுமல்ல, வேறு சில நாடுகள்லையும் இந்த பண்டிகை தினத்தன்று அரசு விடுமுறை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்துக்கள் மட்டும் இல்லாமல் சமணர்கள், சீக்கியர்கள் கூட இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அழித்ததால உருவானது அப்படின்னு சொல்றது தான் இந்து புராணங்கள். வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை குறித்து பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்று ராமரோடு தொடர்புடையது. அதாவது வால்மீகி ராமாயணத்துல ராமன் கொடியவனான ராவணனை அழிச்சிட்டு தன்னோட 14 ஆண்டுகால வனவாசத்தை முடிச்சுட்டு லக்ஷ்மணன் சீதாவோட அயோத்திக்கு திரும்பிய தினத்தை அந்த நாட்டு மக்கள் விளக்கேற்றி கொண்டாடினாங்க. அதுவே தீபாவளி தினம் அப்படிங்கிற ஒரு கதை வழக்கத்துல இருக்கு. அதன் பிறகு நம்மள பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு கதை நரகாசுரன் கதை. நரகாசுரனோட உண்மையான பெயர் பௌமன். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்க சென்ற போது அவரோட தீண்டலால பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் நரகாசுரன் அப்படின்னு சொல்லப்படுது. அசுரவதத்தின் போது பிறந்தவன் அப்படிங்கிறதுனாலையும் அசுரரசு பாவம் இவனுக்கு இயல்பாவே அமைந்திருக்கு. நரன் அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறது பொருள். மனிதனா இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனா இருந்ததுனால நரகாசுரன் அப்படின்னு அவன் அறியப்பட்டான். அதனால அந்த பெயர் நரகாசுரன் அப்படின்னு வந்தது. இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல துன்பங்களை கொடுத்து வரக்கூடிய ஒரு அசுரனா இருக்கிறான். இதை அறிந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா அவனை கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன். அதனால தன்னோட தாயை தவிர வேறு யாராலையும் கொல்ல முடியாதபடி ஒரு வரம் பெற்றிருக்கக்கூடியவனா இருந்தான். அதனால மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, அங்க ஒரு தந்திரத்தை கையாள்றாரு. நரகாசுரனோட போரிடுறாரு. அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்திய போது அந்த அம்பு பட்டு மயக்கம் அடைவது மாதிரியே அவர் கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைக்கிறாங்க. சத்யபாமா தான் பூமி தாயினுடைய அவதாரம் அப்படிங்கிறத உணராத நரகாசுரன் அவங்களோட போர் செய்கிறாரு. அன்னையோட அம்புக்கே பலியாகி சரியக்கூடிய நரகாசுரன் தன்னுடைய தாயினுடைய மடி மீது இருக்கும்போது இவர் தான் நம்மளுடைய தாய் அப்படின்னு தெரிய வருது. அதனால அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை அவர் கேட்குறாரு. நான் மறைந்த இந்த நாளை மக்கள் மனதில் நிலைத்து இருக்கணும். அதனால என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்கள்களும் இந்த நாளை இழிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாடணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் சேர்ந்து அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்குறாங்க. இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையா கொண்டாடப்படுது. இதை கிருஷ்ண லீலை அப்படிங்கிறது புராணம். இது பற்றி கிருஷ்ண லீலையில குறிப்பு இருக்கு. அதாவது ஒரு அன்னை தாம் பெற்ற மகனையே அழித்த நாளை தீபாவளி பண்டிகையா கொண்டாடுறோம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பொதுவாகவே தீபாவளி ஐப்பசி மாதங்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் இந்த மாதங்களில் மாற்றம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஐப்பசி இல்லைன்னா புரட்டாசி. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. அதாவது
வாஸ்த்யாயனார் அப்படிங்கிறவர் எழுதிய நூலில் யஷ்டராத்திரி அப்படின்னு ஒரு நிகழ்வில் தீபாவளி பண்டிகை குறிப்பிடப்படுது. இது கார்த்திகை மாத அமாவாசை தினத்தன்று இரவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. இதை சுகராத்திரி அப்படின்னு மக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. விஷ்ணு புராணத்தில் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் அது லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது பற்றிய இன்னொரு கதையும் இருக்கு. ஸ்கந்த புராணத்தின் படி பார்த்தோம்னா சக்தியோட 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிந்து இந்த தினத்துல தான் அவங்க அதை நிறைவு செய்கிறாங்க. விரதம் முடிவடைந்த பிறகு சிவன் சக்தியை தன்னுள்ள ஒரு பாதியா ஏற்றுக்கொண்டார். அதாவது அர்த்தநாரீஸ்வரரா அவங்க உருவெடுத்தாங்க. இறைவன் ஜோதி வடிவமாக நம்முள்ள இருக்கிறாரு. இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளி அப்படின்னு சொல்லப்படுது. தீப வழிபாடு தீபாவளி அப்படின்னு கூட நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஆணில் பெண் சரிபாதியாக இணையும் நல்ல நாளை நினைவுபடுத்தும் விதமாக தீபாவளி அமைந்ததாக கூறுகிறது கந்த புராணம். ஆனால் பண்டிதர் அயோத்திதாசர் தீபாவளி பண்டிகையை பௌத்த பண்டிகை அப்படின்னும் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு காலத்துல தான் தெலுங்கு பிராமணர்கள் வழியாக இந்த பண்டிகை வந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறார். தீபாவளி பண்டிகை குறித்து கட்டுரை ஒன்றை 1907 நவம்பர் 13 எழுதியிருக்கிறார் அயோத்திதாசர். அதுல தீபாவளி பண்டிகை எனும் தீபவதி ஸ்நானான விவரம் அப்படின்னு அந்த கட்டுரை குறிப்பிடுகிறது. தீபாவளி பண்டிகையை ஒரு பௌத்த பண்டிகை அப்படின்னும் அதுல அயோத்திதாசர் குறிப்பிடுறார். அது எப்படி வருது அப்படின்னா, வருடந்தோறும் சகல குடிகளும் எள்ளின் நெய்யார் பலகாரம் செய்து தீபவதி நதியில் தலைமுழுகி புது வஸ்திரம் அணிந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து நல்லெண்ணெய் கண்டுபிடித்த அர்ப்பிசி மாத சதுர்த்தசி நாளை தீபாவளி ஸ்நான நாள் என வழங்கி வந்தார்கள் அப்படின்னு மேற்கோள் காட்டுது. சதுர்த்தசி நாள் தான் தீபாவளி கொண்டாடப்படுற நாள் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. சரி, அது எப்படி தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறவர் சமணர்களிடமிருந்து இந்துக்கள் பெற்ற பண்டிகை தான் தீபாவளி அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதாவது சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாவீரர் பாவாபுரி நகரத்துல அரசனோட அரண்மனையில தங்கியிருந்த போது அங்கிருந்த மக்களுக்கு அவர் ஒரு அறவுரை வழங்கிட்டு இருந்தார். இரவு முழுக்க நடைபெற்ற அந்த சொற்பொழிவு விடிய காலையில தான் முடிவடையுது. அதனால மக்கள் அவங்களோட வீடுகளுக்கு போகாம அங்கேயே உறங்கிடுறாங்க. மகாவீரரும் தனது இருக்கையிலேயே வீடு பேரடைந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. மகாவீரர் விடியற் காலையில வீடு பேரு அடைந்ததனால தான் தீபாவளியும் விடியற் காலையில கொண்டாடப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சீனி வெங்கடசாமி முன்வைக்கிறாரு. சமணர்களோட இந்த பண்டிகை எப்படி இந்து மதத்திற்குள்ள நுழைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சமண மதம் வீழ்ச்சி அடைந்த பிறகு பெருவாரியான சமணர்கள் இந்து மதத்துல சேர்ந்தாங்க. சேர்ந்த பிறகு அவங்க தங்களோட வழக்கமா கொண்டாடி வந்த தீபாவளியை விடாம தொடர்ந்தாங்க. ஸோ புராண கதைகள் எல்லாம் இப்படி சொல்ல தீபாவளி பண்டிகை எப்போதிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு வரலாற்று ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் முன்வைக்கப்படுது. கிபி 1100 தீபாவளி கொண்டாடக்கூடிய பழக்கம் இந்தியாவில் இருந்திருக்கிறதா சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. கிபி 1117 வாழ்ந்த சாளுக்கிய திருபுவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்தியாயர் அப்படிங்கிற அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதா கன்னடத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு சான்று கிடைச்சிருக்கு. கிபி 1250 எழுதப்பட்ட லீலாவதி அப்படிங்கிற மராத்தி நூல்ல எண்ணெய் தேய்த்து நீராடுவது பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாகவே ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது பனி நிறைந்த மாதம். வீடுகள் தோறும் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இருள் கூடக்கூடிய காலம் அப்படின்னு கூட இதை குறிப்பிடுவாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்குறதுக்கு இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது கரிசல் இலக்கிய எழுத்தாளர் கி ராஜநாராயணனோட கருத்து. தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்தில் ரோம், எகிப்து, பாபிலோன், கிரேக்கம், பாரசீகம் அப்படின்னு பல உலக நாடுகளோட வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தாங்க. இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள், மூலிகைகள், யானையோட தந்தங்கள் இதெல்லாம் எடுத்து செல்லப்பட்டதா வரலாற்று குறிப்புகளில் பார்க்க முடிகிறது. அப்படி இருந்த அந்த வணிக தொடர்பின் போது இந்தியாவிலிருந்து சென்ற பல வணிகர்கள் இடம்பெயர்ந்திருந்த நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடியிருக்காங்க. ஸோ அதுதான் பல தேசங்களுக்கும் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சீக்கியர்கள், சமணர்கள் கூட இந்த பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுறாங்க. 1577 பொற்கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கிய நாள் அப்படின்னு சீக்கியர்கள் தீபாவளியை கொண்டாடுறாங்க. சமணர்கள் மகாவீரர் முக்தி அடைந்த நாள் அப்படின்னு தீபாவளியை கொண்டாடுறத பார்க்க முடியுது. தமிழோட வரலாற்றில் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தீபாவளி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது.
வீரமாமுனிவரோட சதுரகராதி அப்படிங்கிறதுல 1732 வெளியிடப்பட்டது. அதில் தீபாவளி அப்படிங்கிற சொல்லே கிடையாது. தமிழ் இலக்கியங்கள்லையும் 19ஆம் நூற்றாண்டு வரை தீபாவளிங்கிற சொல்ல பார்க்க முடியலை. 1842 இலங்கையில் வெளியிடப்பட்ட மானிப்பாய் தமிழ் அகராதியில் இந்த சொல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கு புராண விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த தருணத்தில் இந்த விழா அறிமுகமாக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. தமிழ் மரபின்படி பார்த்தோன்னா நம்மளுடைய விழாக்கள் எல்லாமே அறுவடைக்கு பிந்தைய காலகட்டத்தில் தான் கொண்டாடப்படுறது வழக்கம். 19ஆம் நூற்றாண்டிலையும் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலையும் தீபாவளி அப்படிங்கிற விழா பிரபலமாக இருந்ததற்கான குறிப்புகள் இல்லை. தமிழ்நாட்டிற்கு வந்து தங்கியிருந்த பயண குறிப்புகளையும் மக்களோட சமூக பழக்க வழக்கங்களையும் எழுதிய வெளிநாட்டவர்களோட குறிப்புகள் எதுலேயுமே இப்படி ஒரு பண்டிகை குறித்த பதிவுகள் கிடையாது. ஆனால் கார்த்திகை மாதத்தில் தீபம் அல்லது நெருப்பை ஏற்றி சடங்குகளை செய்யக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய குறிப்பு இருந்திருக்கு. அதற்கும் இதற்கும் தீபாவளி கொண்டாடுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதையும் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. பண்பாட்டு ஆய்வாளரான தோ. பரமசிவனும் பழந்தமிழ்நாட்டில் தீபாவளி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இல்லைங்கிற கருத்தை முன்வைக்கிறார். சமூக வரலாற்று பார்வையில் திருவிழாக்கள் அப்படிங்கிற கட்டுரையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய தோ. பரமசிவன், தமிழ்நாட்டு திருவிழாக்களில் பொதுவான கால எல்லை அப்படிங்கிறது தையில தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகம் வெப்ப மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. அதனால வேளாண் சார்ந்த பணிகள் இல்லாத காலகட்டமே தமிழர்களோட திருவிழா காலமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய நாட்டார் தெய்வங்கள் இந்த காலகட்டத்தில் தான் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பரவலாக கொண்டாடப்படக்கூடிய தீபாவளி விஜயநகர மன்னர்களோட காலத்தில் தெலுங்கு பிராமணர்கள் வழியாகத்தான் தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு திருவிழா அப்படிங்கிற ஒரு கருத்து மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. வடநாட்டில் இந்து சமண சமயத்தைச் சேர்ந்த திருவிழா அப்படிங்கிறாரு தோ. பரமசிவன். இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறதே பன்முகத்தன்மை கொண்டது தான். பண்டிகையோட அடிப்படை நோக்கம்னு பார்த்தாலே அது பிறரிடம் அன்பு செய்யறது தான் உண்மையாக கொண்டிருக்கு. பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாட்களில் அன்போடு அதை எல்லாரும் சேர்ந்து செய்யறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை எந்த பெயர் வைத்து வேணாலும் கொண்டாடலாம். அதுக்கு பெரும்பாலானவர்கள் விருப்பம் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதற்கு எந்த வரலாற்று தகவலோ உண்மையோ தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பண்டிகையை நம்ம பார்க்கும் பொழுது அது எதனால் வந்தது அதனுடைய ஆணி வேற நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எது எப்படி இருந்தாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பண்டிகையை எல்லாரும் அன்போடு கொண்டாடும் போது அது நிதர்சனமான உண்மையாக மாறுறதை மறுக்க முடியாது.